நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு எனது சமையலறை. இன்னைக்கான வீடியோ ஒரு அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ வீடியோ தான் பார்க்க போகிறோம். ட்ரியோ பீலர்னு சொல்லிட்டு ஒரு 3 வெரைட்டி ஆஃப் பீலர் நான் வாங்கியிருந்தேன். நான் வாங்கின பீலர்லேயே உருப்படியான பீலர்னால் அது இந்த பீலர் செட் தான் நான் கண்டிப்பாக சொல்வேன். இந்த பீலர் யூஸ் பண்ணுறதுக்கே ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. இதை நான் அமேசானில் தான் வாங்கினேன். இதோட ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 250 ரூபாய்க்கும் கம்மி தான். ஏற்கனவே டிமார்ட்டில் ஒரு 3-in-1 பீலர் ஒரு 69 ருபீஸ்க்கு வாங்கினேன்னு ஒரு ரிவ்யூ போட்டிருப்பேன். அந்த பீலரை விட ரொம்பவே சூப்பராக இந்த பீலர் ஒர்க் ஆச்சு. அதனால தான் சரி வீடியோ எடுத்து போட்டுடலான்னு. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பேக் சைட் போட்டிருந்தாங்க. சரி இதை ஓப்பன் பண்ணிடலாம். இது பார்த்தீங்கன்னா 3 பீஸ் கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலி இதோட வீடியோவில் காமிச்ச பீஸ் மாதிரி எனக்கு அமையலை. அதாவது கலர் மாறி இருந்துச்சு. அதாவது ரெட்டில் இப்படி யூஸ் பண்ணுன்றாங்க. ஆனால் அந்த பிளேட் எனக்கு பிளாக்ல இருந்துச்சு. சரி இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லிடலாம். இப்போ நான் ஒரு கேபேஜ் எடுத்திருக்கேன். இதை 2ஆக கட் பண்ணிக்க போகிறேன். ஸோ கலர் கன்ஃபியூஷன் வந்துடக்கூடாதுன்றதுக்காக நான் ஒரு பிளேடுக்கும் பேர் வச்சிடலான்ட்டு இருக்கேன். இப்போ நான் வந்து இந்த பிளேடு எடுத்துக்க போகிறேன். இப்போ 2 பிளேடுக்கு டிஃப்ரென்ஸ் காமிக்கிறேன். இந்த ரெட் கலரில் இந்த பிளேடில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பல் இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதில் அந்த பல் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்குது. ஸோ பெரிய பல் சின்ன பல்னு பேர் வச்சுக்கலாம். இதுக்கு வந்து முள்ளுள்ளதுன்னு பேர் வச்சுக்கலாம். ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் புரியும். இப்போ பெரிய பல் எடுத்துக்கலாம். இது வந்து இந்த கேபேஜ் வந்து 2 சைடுமே சீக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ரொம்பவே ஸ்பீடாக துருவ முடியுது. இந்த ஃப்ரைட் ரைஸ்க்கெல்லாம் இந்த ரோட் சைடில் துருவுவாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி நல்லா நீட்டமாக ரொம்பவே அழகாக துருவி கிடைக்குது. பாருங்கள், நல்லா பள்ளமாக இருக்குது. இது சைட்லேயும் நான் சீச்சு காமிக்கிறேன். பாருங்கள், ரொம்பவே ஈஸியாக ரொம்பவே ஃபாஸ்ட்டாக 2 சைடுமே துருவ முடியுது. பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்குது. அடுத்ததாக இந்த பிளாக்ல நான் துருவி காமிக்க போகிறேன். அதாவது சின்ன பல்லுலையும் துருவ முடியுது. ஆனால் முதல் துருவனதை விட பெரிய பல்ல துருவனதை விட ரொம்ப சின்னதாக துருவ முடியுது. அதாவது சன்னமாக துருவி காமிக்குது. சின்ன பல்ல துருவனதுக்கும் பெரிய பல்ல துருவனதுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், இந்த சைட்லேயும் கொஞ்சம் அதே மாதிரி சீச்சு காமிச்சிடலாம். பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மால் ஸ்லைசஸாக வருது. ரொம்பவே பொடி ஸ்லைசஸாக வருது. கிட்டத்தட்ட இந்த நூல் மாதிரி இருக்குது. ஓகே, இது 2ஐயும் ஒரு சைடில் வச்சுருக்கலாம். என்கிட்ட உள்ள வெஜிடபிள்ஸ் வச்சு தான் நான் ரிவ்யூ காமிக்கிறேன். இந்த பெரிய பல் வச்சு பூசணிக்காயோட ஸ்கின் எல்லாம் எடுக்கலான்னு சொல்கிறாங்க. மேபி என்கிட்ட பூசணிக்காய் கிடைக்கும்போது நான் செஞ்சு பார்த்துட்டு உங்கள்கிட்ட ரிவ்யூ சொல்கிறேன். அடுத்ததாக இந்த பெரிய பல் வச்சுட்டு ஒரு பப்பாளி பழத்தோட ஸ்கின் எடுக்கிறேன். ரொம்ப திக்காலாம் ஸ்கின் போகலை, நல்ல மெல்லிசாவே ஸ்கின் போகுது. இதே இந்த சின்ன பல் வச்சு இழுக்கும்போது ஸ்கின் ஒழுங்காக போகலை, ஆனால் பப்பாளியில் கோடு விழுகுது. பாருங்கள், இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா பப்பாளி ஸ்கின் எல்லாம் எடுக்கிறதுக்கு இந்த பெரிய பல் உள்ளது யூஸ் பண்ணால் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த ரிமூவ் பண்ண ஸ்கின்னை உங்களுக்கு காமிக்கிறேன். இதுலேயே உங்களுக்கு தெரியும் வேஸ்டேஜ் வந்து நம்மளுக்கு அவ்வளவா போகவே இல்லைன்னு. இதே 3 பல்லுள்ள பீலர் தான். ஆனால் வந்து இப்படி டேர்ன் பண்ணுற மாதிரி தான் ஏற்கனவே வாங்கியிருந்தேன். அதோட ஒரே ஒரு மைனஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின் எல்லாம் அப்படியே ஒட்டிக்கிறோம் அந்த பீலர்லேயும். இதில் ஸ்கின் எல்லாம் உறிஞ்சு விழுந்துருது. ஓகே, இப்போ பப்பாளி நல்லா கட் பண்ணியாச்சு. அடுத்ததாக கேரட் வந்து இந்த பெரிய பல் வச்சு க்ளீன் பண்ண போகிறோம். பாருங்கள், கொஞ்சம் திக்காக டைஸ் ஆகுது கேரட்டு. இது பார்த்தீங்கன்னா கேரட் ஸ்லைசஸ்லாம் போட யூஸ் ஆகும். இது சின்ன பல்ல எடுத்தோம்னா வேஸ்டேஜ் கம்மியாகுது. ஸோ சின்ன பல்லெல்லாம் வந்து வேஸ்டேஜ் கம்மியாக எடுக்கிறதுக்காக கேரட்டோட வெளி ஸ்கின் எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இதே சின்ன பல்ல யூஸ் பண்ணி நீங்கள் வந்து சொரக்காய், புடலங்காய், அப்புறமா வெள்ளரிக்காய் எல்லாம் வந்து ஸ்கின் ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பெரிய பல் வச்சு இப்படி நீட்டமான பீஸ் வந்து இந்த சாலட் சாப்பிட்றவங்கலாம் விரும்பி இந்த மாதிரி நீட்டமாக ஸ்லைஸ் பண்ணிக்கிடுவாங்க. அந்த ஸ்லைஸிங்க்கு இது யூஸ் ஆகும். இந்த ஃப்ரூட் கேர்லிங் அப்புறம் டெக்கரேஷன்ஸ்க்கெல்லாம் இந்த கேரட்டை இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஒன்று மேலே ஒன்று வச்சு இப்படி ரோல் பண்ணும்போது கரெக்டாக ஒரு ரோஸோட ஷேப் மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். பார்க்கவே ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். கெஸ்ட் எல்லாம் வந்தாங்கன்னா இப்படி டெக்கரேஷன் பண்ணி சர்வ் பண்ணால் கொஞ்சம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். நான் பாருங்கள் ரோல் பண்ணிவிட்டு இது நிற்கிறதுக்காக ஒரு டூத் பிக் வச்சு இப்படி குத்தி வச்சுருக்கேன். ரோஸ் மாதிரி அது வாட்டுக்கு இருக்கும். அடுத்ததாக இந்த பஜ்ஜி போடுற மாதிரி ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். இந்த பீலரை இப்படி சாய்ச்சி வச்சுட்டு இந்த மாதிரி அப்படியே கட் பண்ணி எடுத்தோம்னா ஜஸ்ட் இப்படி குட்டி பீஸாக பஜ்ஜி கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிக்கலாம். இந்த புலாவுக்கெலாம் குழந்தைங்களுக்கு, கேரட் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இப்படி குட்டி பீஸாக கட் பண்ணி கொடுத்தா சாப்பிடுவாங்க. 2 பீலர்லேயும் வருது. சின்ன பல்ல ரொம்ப சன்னமாக வருது, பெரிய பல்ல கொஞ்சம் திக்காக வருது. அவ்வளோதான். ஸோ இதுலேருந்து இந்த பெரிய பல் வந்து திக்கான ஸ்கின்னான இந்த பூசணிக்காய், அப்புறம் இந்த பப்பாளி இதோட ஸ்கின் ரிமூவ் பண்ணுறதுக்கும் சின்ன சன்னமான ஸ்கின் ரிமூவ் பண்ணுறதுக்கு சின்ன பல்லும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதையும் ஓரமாக எடுத்து வச்சாச்சு.
அடுத்ததாக இந்த மாதிரி முள்ளுள்ள பீலரை எடுத்துக்கலாம். இந்த பீலரில் முள்ளாக இருக்குது பாருங்கள். இதையும் ஜஸ்ட் இப்படி கேரட்டை நான் ஸ்லைஸ் பண்ணி காமிக்கிறேன். பார்க்கும்போது இந்த பஜ்ஜி போடுற மாதிரி தான் நீட்டமாக வருது. ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா இந்த கேரட் துருவுற மாதிரி பெரிய பெரிய பீசஸாக வருது. இந்த 5 ஸ்டார் ஹோட்டல்லாம் ஃப்ரைட் ரைஸ் வாங்கினா இந்த மாதிரி தான் கேரட் பீசஸ் எல்லாம் கட் பண்ணி இருக்கும். இந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக இந்த பீலரோட சைடில் இப்படி ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஒரு முக்கோணமாக இருந்துச்சு. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த டிசைனாக கேரட்ஸ் எல்லாம் கட் பண்ணுறதுக்கு தான். இந்த சைடில் இப்படி 3 கோடு போட்டுக்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃப்ளவர் மாதிரி ஆயிரும் இதை கட் பண்ணும்போது. பாருங்கள், இப்போ இப்படி வச்சுட்டு அடுத்து இந்த ஸ்லைசரை வச்சு இப்படி ஸ்லைஸ் பண்ணோம்னா கட் ஆகிற கேரட் வந்து அப்படியே ஒரு ஃப்ளவர் மாதிரி கட் ஆகும். இது வந்து ஜஸ்ட்டு கேர்லிங்க்கில் யூஸ் பண்ணிக்கலாம். இது நம்மளுக்கு தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குன்றதுக்காக தான் நான் வீடியோ போட்டிருக்கேன். அடுத்ததாக ஒரு வீட்டில் எப்பயுமே ரெகுலராக யூஸ் பண்ணுற பொருள் தான் உருளைக்கிழங்கு. உருளைக்கிழங்கு வந்து நான் இந்த பெரிய பல் வச்சே யூஸ் பண்ணிக்கிறேன். பெரிய பல் வச்சு இப்படி ஸ்கின்னெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிக்கிடுவோம். பொதுவாகவே வந்து இந்த ஸ்கின்னெல்லாம் ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா அங்கங்கே இந்த மாதிரி இருக்கும், அங்கங்கே ஓட்டையாக இருக்கும். அதை வந்து திரும்பவும் பீல் பண்ணாமல் இந்த இடத்துல ஸ்பூன் மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதை வச்சு இப்படி சுற்றி எடுத்துட்டோம்னா அந்த வேஸ்டேஜ் மட்டும் காலியாயிரும். ஒரு சிலவங்கெல்லாம் அந்த மாதிரி ஓட்டையாக இருந்துச்சுன்னா இன்னும் 2 தடவை பீல் பண்ணுவாங்க. அப்படி ஸ்கின்னெல்லாம் நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இதே மாதிரி அளவான ஸ்கின்னை மட்டும் எடுத்துகிட்டு எங்கெங்கெல்லாம் இப்படி ஓட்டையாக இருக்கோ அந்த இடத்துல இப்படி சுற்றி எடுத்துக்கலாம். அதே மாதிரி உருளைக்கிழங்க இந்த முள்ளுள்ள பீலர் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு அப்படியே இழுத்து குட்டி குட்டி ஃபிங்கர் பீசஸாக கட் பண்ணி இந்த குச்சி சிப்ஸ்ன்னு சொல்கிறாங்கல்ல, குச்சியாக இருக்கும்ல ஃபிங்கர் சிப்ஸு, அதே மாதிரி உருளைக்கிழங்கு ஃபிங்கர் சிப்ஸும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி பீலர்லாம் மார்க்கெட்டில் இன்ட்ரோடியூஸ் ஆகும்போதே 1500 ரூபா 1800 ரூபான்லாம் ரேஞ்சில் விற்பாங்க. நீங்கள் எப்பயுமே எதுவுமே வாங்கும்போது உடனே வாங்கிடாதீங்க. அந்த பீலர்லாம் ஒரு 6 மாதம் 1 வருஷம் போனதுக்கப்புறம் வாங்கினா தான் ரேட் ரொம்பவே கம்மியாகவும் சீப்பாகவும் கிடைக்கும். நான் பாருங்கள் இந்த சின்ன பல்லுள்ள பீலர் வச்சு ஆப்பிளோட ஸ்கின்னெல்லாம் ரிமூவ் பண்ணியிருக்கேன். பாருங்கள், ரொம்பவே கம்மியான வேஸ்டேஜ் தான் வந்திருக்கு. அவ்வளோதான், இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. எப்பயுமே நம்ம வீடியோ 5 நிமிஷம் தான் இருக்கும். இது ரிவ்யூ வீடியோன்றனால 5 நிமிஷம் தாண்டி போயிடுச்சு. என்கிட்ட வீட்டில் இருந்த காய்கறிகள் வச்சு இதை எத்தனை வெரைட்டிஸாக கட் பண்ண முடியும், எத்தனை வெரைட்டிஸாக கிரேட் பண்ண முடியுன்றதை போட்டு காமிச்சிட்டேன். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இன்னொரு சூப்பரான வீடியோடன் சந்திப்போம். Until then, டாடா பை பை, see you from எனது சமையலறை.